மிகவும் பழமை வாய்ந்ததான திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோவில் வளாகத்துல மாட்டிறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது. மூவரால் பாடல் பெற்ற ஒரு மிகப்பெரிய பழமையான ஸ்தலம். இத்தனைக்கும் அது 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கோவிலினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கோவில் சுற்றுச்சுவரை சுற்றியுள்ள பகுதிகளில் யாரோ சிலர் தொடர்ச்சியாக மாட்டிறைச்சி கழிவுகளை கொட்டுவதும் எலும்பு துண்டுகளை அங்கே போடுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்கத்துல சுத்தி திரியக்கூடிய நாய்கள் அந்த இறைச்சியை கொண்டு கோயில் வளாகத்திலேயே வைத்து தின்பதும் அது அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகுந்த ஒரு அருவருப்பை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, புனிதமான ஒரு இடத்துல அதனுடைய புனிதத்தன்மை கெடக்கூடிய அளவுல இந்த விஷயங்கள் நடக்கிறது. இந்த நாய்களை விரட்டுனா அந்த நாய்களால பக்தர்களுக்கான ஒரு ஆபத்தும் இருக்கிறது. நாய்கடி அந்த மாதிரியான பிரச்சனையும் தொடர்ந்து இருக்கிறது. தொடர்ந்து பல நாட்களாக இதற்கு புகார்கள் கொடுக்கப்பட்டும் கூட யாரும் இதுவரைக்கும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதை தவிர கோவிலுக்கு அருகிலேயே, அதாவது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 2.25 ஏக்கருக்கு ஒரு நிலம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம். அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்திலும் இந்த மாதிரியான கழிவுகளை கொண்டு கொட்டுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் உள்ள தொழில் செய்யக்கூடிய, இந்த மாட்டு இறைச்சி தொழில் செய்யக்கூடியவர்கள். இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொன்னா, இந்த கோவிலுக்கு 2 பக்கமும் 2 சர்ச் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் போய் யாரும் இந்த மாதிரி இதைகளை கொட்டுறது இல்லை, இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடுறது இல்லை. ஆனா இந்த கோவிலுக்குள்ளார மட்டும் இந்த மாதிரி கோவிலினுடைய இடங்கள்ல மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் பக்தர்கள் ரொம்ப குமுறலோடு தெரிவித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த கோவில் எங்கன்னா நம்ம திருவள்ளூருக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கு. அதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த கோவிலில் விநாயக சபைன்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் ஒரு சக்கர பிரதிஷ்டையும் உண்டு. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவிலில் ஒன்று அந்த கோவில். இப்போ நேற்றுக்கு அந்த கோவிலில் பிரச்சனை இல்லை. முன்னாடி அந்த கோவில் எப்படின்னா, கோவிலில் நம்ம ஆன்மீக பாடல்கள் இல்லைன்னா ஸ்லோகங்கள் போடும்போது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, சவுண்டை குறைன்னு. ஏன்னா அதே நேரத்தில் இவனுங்க சர்ச்சில் இருந்து ஓன்னு கத்துவானுவன். ஏற்கனவே இந்த மாதிரி அங்கே பிரச்சனை நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த கோவிலிருந்து அங்கேருந்து மேற்கு பக்கம் போகும்போது தான் அந்த கோவிலுக்குள்ளே குளம் வரும். அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு நல்ல மண்டபம் ஒன்று வரும். அந்த குளத்து நடுவில், அந்த தெப்ப குளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மண்டபத்துக்கு மேலே, அதாவது அந்த மண்டபத்துக்கு நடுவில் மேலே ஒரு விமானம் இருக்கும். அந்த விமானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை கட்ட விட்டுருப்பானுவன். ஸோ அப்பவே இதுக்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த நேரத்தில் இதுக்காக வேண்டி பண்ணாங்க. அப்பவும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை. அதனால இந்த கோவில் என்பது திட்டமிட்டு பலகாலமாக இது தாக்குதலுக்கு உள்ளாகி வரக்கூடிய கோவில்ல ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருதுன்னு யாராவது சொல்லியாச்சுன்னா, உன் மேல பிசிஆர்ல கேஸ் போட்டு போடுவேன்னு சொல்லி யாரையாவது விட்டு எடுத்து பேசுறது. இதுக்கு பயந்து பலர் போறதில்லை. இந்த மாதிரி கேஸ் கொடுத்தா அந்த கேஸ் கொடுக்குறவனுக்கு ஆதரவா வர்றதுக்கு இந்த விடுதலை சிறுத்தை, இந்த ஜெகன்மூர்த்தி கட்சி, இந்த மாதிரி ஒரு குரூப்பும் அதுவும் வேலை செய்யுது. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த கோயிலை ஒண்ணும் இல்லாம பண்ணி, ஏன்னா அந்த ஏரியால பெரிய அளவுல மதம் மாற்றம் ஆல்ரெடி செய்யப்பட்டு விட்டது. இங்க மட்டும் கிடையாது. இப்ப அதே இதுல நீங்க போயாச்சுன்னா, நீங்க அப்படியே அந்த திருப்பாசூரோட பேரம்பாக்கம் போய், பேரம்பாக்கத்துல இருந்து நீங்க நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியில அந்த ரோடு சேரும். அதாவது ஸ்ரீபெரும்புதூர் மெட்ராஸ் ரோட்ல சேரும். இந்த கோயில் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அங்க ஒரு பாடல் பெற்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அதையும் சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்தவம் பண்ணிட்டு அங்கேயும் இதே மாதிரி இந்த சர்ச்சை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பாட்டை போட்டு இந்த வேலையை செய்வானுங்க. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி பல ஆன்மீக தலங்கள், திரும்பி சொல்ல போனால் தஞ்சாவூரில் எப்படி இருக்குமோ அந்த அளவு அதிகமாக அதே மாதிரி நிறைய ஆன்மீக தலங்கள், புராதன கோவில்கள் இருக்கிற மாவட்டத்தில் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம். ஆமா, திருவள்ளூரும் சரி காஞ்சிபுரத்துலேயும் பழைய கோவில்கள், பழைய க்ஷேத்திரங்கள் நிறைய உண்டு. ஸோ அங்கே திட்டமிட்டு இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, பல காலமாக நடந்து வருகிறது. இப்போ நல்லா கவனிக்கணும் என்னன்னா, அப்போ இந்த மாட்டிறைச்சி அங்கே கொண்டு ஏன் போடுறேன்? இப்போ நாய் அதை எடுத்துட்டு போகணும்னு தெரிஞ்சு தானே போடுறேன். அப்போ கோயிலை அசுத்தப்படுத்தணும், கோயிலை அவமானப்படுத்தணும். இந்த நோக்கத்தை தவிர இதுக்கு வேற நோக்கமே கிடையாது. இப்ப இதை கேட்டாச்சுன்னா, எங்க சமுதாயத்துக்காரங்கெல்லாம் மாடு சாப்பிடுறாங்க, அதை நீ எதிர்த்தால் நான் அதுக்கு ஒன்று மேல பிசிஆர் ஆக்ட் போடுவேன்னு பேசுறது.
என்னைக்கிட உங்க சமுதாயத்துக்கு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த பக்கம் பறையர் சமுதாயம் அதிகம் உண்டு. பாப்பான் வெஜிடேரியன் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு வெஜிடேரியன் சமுதாயம் இருந்ததுன்னா அது பறையர் சமுதாயம். பறையர் சமுதாயத்துக்கு இப்படி ஒரு வரலாறு எவன் புகுத்துனது? இன்னும் அந்த சமுதாயத்துக்குள்ள மேன்மைகளுங்க கூடியது வரலாற்றில் இன்னைக்கு நாங்களெல்லாம் மேலானவர்கள்னு சொல்லக்கூடிய பல சமுதாயத்தினரை விட ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்களில் இந்த சமுதாயம் எவ்வளவோ பெரிய சமுதாயம் என்பது பல சான்றுகள் இருக்கு. அந்த சமுதாயத்துல நாங்க மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான ஒரு கதையை எட்டுக்கட்டி அந்த சமுதாயத்தை இந்துக்களிடமிருந்து பிரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி பலகாலமாக நடந்து வருகிறது. என் பிளேட்ல என்ன இருக்கணும் திங்கிறதுக்கு, நான் இதை தின்னா என்ன, இந்த மாட்டு பிரியாணி திங்குறேன்னு சொல்லி போராட்டமெல்லாம் நம்ம ஊர்ல நடந்தது, நம்ம பார்த்தோம். அதுல இந்த சமுதாயத்துக்காரங்களை முன்னிறுத்தினாங்க. அவங்களுக்குள்ள பெருமையே தெரியாமல் அந்த சமுதாயம் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இதுல ஒரு உண்மை. நான் இவ்வளவு தூரம் போராட்டம் நடத்தக்கூடியவனுங்க ஒரு பன்னி பிரியாணி திங்கக்கூடிய இதை திருவள்ளிக்கேணியில போய் மசூதிக்கு முன்னாடி செய்வானுங்களா? ஒரு வயலும் செய்ய மாட்டான். அப்ப என் பிளேட்ல என்ன இருக்குன்னு அப்போ ஒரு வயலுக்கு அப்ப ஞாபகம் வராது. அப்ப இது ஏன் இதை செய்யணும்? ஏன்னா இந்துக்கள் இதை புனிதமாக கருதுகிறார்கள். அதனால நான் அதை அசிங்கப்படுத்தணும். அதனால இது இந்த வழக்கு எப்படி பதியப்பட வேண்டும்னு சொன்னா, திட்டமிட்ட மத மோதலை செய்வதை விட ஒண்ணு, இன்னொரு செக்ஷன் என்ன அப்படின்னா malicious and deliberate attempt. எதுக்கு? டு vilify a Hindu place of worship. இனி இதை புது பிஎன்எஸ்ல 302 வரும்னு நினைக்கிறேன் செக்ஷன். இதுல எல்லாம் இவங்களுக்கு மேல கேஸ் போடணும். மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகிறது. சரி, ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல தானே அந்த கோயில் இருக்கு. ஆமா, ஹெச்ஆர்என்சி நியாயத்துக்கு இப்போ என்ன பண்ணிருக்கணும்? இப்போ இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். கண்டிப்பாக ஹெச்ஆர்என்சிக்குள்ள இடத்துல கொண்டு அவன் கொட்டுறான் அப்படின்னா அதை யாரு தடுத்து இருக்கணும்? அப்படின்னு சொன்னா இந்த அறநிலையத்துறை இதற்கு உடந்தையாக இருக்கிறது. அதனாலதான் இந்து முன்னணியில ஆரம்பத்திலிருந்து சொல்றது அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு. அப்ப இதை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டம் செயலற்று இருக்கிறது. சரி, இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஹிந்துவை வேற ஒரு பேர்ல கள்ள கேஸ் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதை விசாரிக்காம நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. இப்படி ஒரு சூழல்ல தன்னை எப்படி இந்து சமுதாயம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்? இப்ப எவ்வளவு நாள் இந்த சட்டத்துக்கு மேல, எவ்வளவு நாள் இந்த அரசாங்கங்களுக்கு மேல ஹிந்துக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? ஒண்ணு அழுத்தத்துல சமயம் அழியும், இல்ல அழுத்தத்துல எதிர்வினை வந்துடும். அது யாருக்குமே நல்லதில்லை. கண்டிப்பா அதை புரிந்து கொண்டு அரசாங்கம் செயல்படுவது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.